மெஷர்மெண்ட் 7th சயின்ஸ் 10th சிலபஸில் நம்ம மெஷர்மெண்ட்டுன்னா என்னன்னு தெரியும்ல, நம்ம எல்லாருக்குமே அளந்து பார்க்குறோம். ஸோ மெஷர்மெண்ட் இது உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரூட்டு, வெஜிடபிள், ஃபுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட்டை பார்த்துருக்கோம். அதே மாதிரி லிக்விட்ஸில் வால்யூம், டெம்பரேச்சர், நம்ம பாடி, அப்புறமா வெஹிக்கிளோட ஸ்பீட், இது எல்லாத்தையுமே நம்ம குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ குவான்டிட்டிஸில் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம், இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதாவது மாஸு, வெயிட்டு, டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம், இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதோட வேல்யூ அண்ட் யூனிட் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த வேல்யூவும் அதோட யூனிட்டை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம்னா மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ வேல்யூயும் யூனிட்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற யூனிட் மேக்னிடியூட். அதை நம்ம மேக்னிடியூட் ஆஃப் த ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அதாவது ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் எவ்வளோ டெய்லி வாக்குறோம், அதாவது நடக்கிறோம். டெய்லி 2 கிலோமீட்டர் நடக்கிறோம். அப்போ இந்த கிலோமீட்டர்ன்றது என்னது? ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நம்ம நடக்கிற டிஸ்டன்ஸு. ஸோ இதில் 2ன்றதுக்கு பார்த்திங்கன்னா வேல்யூ, கிலோமீட்டர்ன்றது என்னது? யூனிட். இப்போ புரியுதா? ஸோ இந்த 2 + கிலோமீட்டர், இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட மேக்னிட்டியோட கொடுக்குது. ஓகே, இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ இது வால்யூம், டென்சிட்டி, மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க, ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, வேறு எந்த குவான்டிட்டிலையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். லென்த்து, மாஸு, டைம், இதெல்லாம் என்னது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஏன்னா இது அதர் குவான்டிட்டிஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அண்ட் இதோட யூனிட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது? 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் நம்ம பார்க்கலாமா? இதுலேருந்து கேட்கலாம். ஸோ லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோ, தட் இஸ் கிலோகிராம். ஸோ லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், டெம்பரேச்சருக்கு கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா சிடி. ஓகே, இங்கே பாருங்கள், திரும்ப இன்னொரு தடவையும் சொல்கிறேன். ஸோ லென்த்துக்கு என்ன? மீட்டர். அப்புறம் மாஸ்க்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், டெம்பரேச்சருக்கு கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோலு, லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா சிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ டிரைவ்டு குவான்டிட்டின்னா அதாவது ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை தவிர மற்ற எல்லா குவான்டிட்டிஸையும் என்னன்னு சொல்லுவோம்? டிரைவ்டு குவான்டிட்டி. ஏன்னா அந்த டிரைவ்டு குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை டிவைட் பண்ணுறதுனால, மல்டிப்ளை பண்ணுறதுனால, மேத்தமெட்டிக்கலாக கம்பைன் பண்ணுறதுனால கிடைக்கிறது. ஸோ டிரைவ்டு குவான்டிட்டி என்னது? மல்டிப்ளையிங், டிவைடிங் ஆர் by that is mathematically combining the physical fundamental quantity தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? derived quantity. ஏரியா அண்ட் வால்யூம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? derived யூனிட்ஸ். ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா இன்டூ தட் இஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்டூ பிரெத். வால்யூம் லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஸோ ஏரியாவை லென்த் இன்டூ பிரெத், மீட்டர் ஸ்கொயர், அதோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஸோ 3 யூனிட்ஸ்ன்றதுனால மீட்டர் கியூப். ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்னது? மீட்டர். மீட்டர் டிஸ்டன்ஸ் என்ன? லென்த்தோட யூனிட் என்ன? மீட்டர். டைம் என்னது? செகண்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் டைமும் யாரோட இது குவான்டிட்டி? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? டிவைட் பண்ணுறதுனால, மல்டிப்ளை பண்ணுறதுனால, கம்பைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டிரைவ்ட் யூனிட். ஸோ ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம், மீட்டர் பெர் செகண்ட். எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட் இன்டூ டைம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்டூ டைமை அதோட யூனிட் என்ன? சி.
ஸோ டென்சிட்டி என்ன, மாஸ் பை வால்யூம். மாஸ்னா என்னது, கிலோகிராம், வால்யூம்ன்றது மீட்டர் கியூப். ஓகே, ஸோ இங்கே சி என்றது என்னது, கூலும்பை குறிக்குது. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த ஏரியா. ஸோ ஏரியா பார்க்கலாமா. ஸோ ஏரியாவை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த ஏரியா ஆஃப் த பிளாட் ஆஃப் த லேண்ட், அதாவது எப்படி நம்ம அந்த ஏரியாவை டிவைட் பண்ணுறதுனால, யாரை டிவைட் பண்ணுறதால, அதோட லென்த் அண்ட் பிரெத்தை நம்ம டிவைட் பண்ணி, அதாவது அந்த லென்த் அண்ட் பிரெத்தை மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, ஏரியா. அப்போ அந்த ஏரியாவோட ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி. ஸோ எல் இன்ட்டு பி. அப்போ அதோட யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியான்றது டிரைவ்டு குவான்டிட்டி. ஆனால் அது எதனால் வருது, மல்டிப்ளைங் த லென்த் இன்ட்டு பிரெத்தால் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஹேவிங் த சைட் ஆஃப் 1 மீட்டர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன, சைடு இன்ட்டு சைடு. 1 meter into 1 meter, 1 meter. So 1 meter into the area of 10 square na 1 meter into 10. So 10 square meters. Next, area of regular shape objects. இப்போ இந்த ஏரியா ஆஃப் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட், அதாவது ரெகுலராக இருக்கிற ஷேப்டுனா இந்த ரெக்டாங்குலர், ஸ்கொயரு, அதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலா வந்து ரெகுலராக இருக்குது, ஃபிகர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூட பாருங்கள் இந்த இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன், தட் இஸ் ஏரியா ஆஃப் த சம் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்கொயர் வந்து ஏ இன்ட்டு ஏ, அதாவது சைடு இன்ட்டு சைடு. ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ரெக்டாங்குலர் எல் இன்ட்டு பி. ஸோ எல் இன்ட்டு பி எல்பி. சர்க்கிளோட ஃபார்முலா என்ன, that is pi into radius. Pi into radius, pi r square. So circle formula என்ன, pi r square. Triangle வந்து base into height. Half into base into height என்னது, triangle. So square என்ன, a square. Rectangular na l into b. Circle na pi r square. Triangle na half into base into height. Okay. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ரெகுலர் ஷேப்டு ஃபிகர்ஸ். டேக் பை இஸ் ஈக்குவல் டு 22/7. ஸோ ரெக்டாங்குலர் ஆஃப் ஹூஸ் லென்த் இஸ் 12 அண்ட் பிரெத் இஸ் 4 மீட்டர். இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் இது பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் வந்து எல் இன்ட்டு பி இல்லையா. So 12 into 4, 48. Next, a circle whose radius is 7. 22 into pi r, that is pi r square இல்லையா. 22 into 7 into 7. So 7 cancel ஆகிடும். So 22/7, ஒரு 7 cancel ஆகிட்டு 154 meter square. So area of a triangle. இங்கே area of a triangle வந்து அவங்களோட base 6, height 8. So half into 6 into 8, 24 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி என்னென்னா, இப்போ வந்து ரெகுலர் ஷேப் இர்ரெகுலர் ஷேப்க்கு கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் ஷேப் எப்படி கண்டுபிடிப்பீங்க. அப்போ அது ரெகுலர் ஷேப்க்கு ஃபார்முலா இருக்குது. இர்ரெகுலர் ஷேப்க்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அது எப்படி ஃபிகர் அவுட் பண்ணிங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த இலை ஒரு இலை, கல், இதெல்லாமே இர்ரெகுலர் ஷேப். அந்த இலையை நம்ம ஒரு கிராஃப் ஷீட்டில் எடுத்து அந்த இலையோட ஷேப்பை வரைஞ்சிக்கிட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபுல்லாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க, அது எம்என் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து மோர் தேன் ஆஃபை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்னு எடுத்துக்க சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஹோல் ஸ்கொயரில் ஆஃபாக இருக்கிறத பி எடுத்துக்க சொன்னாங்க. அண்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் லெஸ் தென் ஆஃபை விட கம்மியாக இருக்கு இல்லையா, அதை Q1 எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதோட ஃபார்முலா பாருங்கள். அதாவது இர்ரெகுலர் இது அப்ராக்சிமேட் ஏரியா ஆஃப் த லீஃபோட இது பார்த்திங்கன்னா m + 3/4n + 1/2p + 1/4q² சென்டிமீட்டர். இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஸோ m + 3/4 into n plus 1/2 into p plus 1/4q. ஸோ இந்த மெத்தடை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா,
இந்த மெத்தடை தான் நம்ம ஏரியா அதாவது ரெகுலர் ஷேப்புக்கு நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் என்ன லென்த் என்ன, ஆனால் இர்ரெகுலருக்கு இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வால்யூம். ஸோ வால்யூமை பற்றி பார்க்கலாமா? வால்யூம் என்ன சொல்லியிருக்கோம்? The amount of space occupied in 3-dimensional object is known as volume. வால்யூம்னா இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு 3-dimensional ஆப்ஜெக்டில் ஆக்குப்பை பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் வால்யூம். ஸோ வால்யூம் வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்டூ ஹைட்ன்னு சொல்லலாம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்டூ ஹைட், அதோட எஸ்ஐ யூனிட் என்ன? கியூபிக் மீட்டர் ஆர் மீட்டர் கியூப். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்டூ ஹைட். ஓகே, எல் இன்டூ பி இன்டூ ஹைட் அதுவும் சொல்லலாம். மீட்டர் கியூப் அதோட யூனிட். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஷேப் சேம் தான். ஸோ இந்த ரெகுலர் ஷேப்புக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, இது ரெகுலர், இர்ரெகுலர் இதுக்கும் இருக்குது, ரெகுலரும் இருக்குது. ஸோ வி வில் see the irregular shape, ரெகுலர் ஷேப். கியூப்னா என்னது? a into a into a, that is side into side into side, a cube. Cuboid, length into breadth into height, L into B into H. Sphere, 4/3 into pi r cube, 4/3 into pi r cube. Cylinder, pi into r square into h, pi r square h. Okay, cubeக்கு என்ன? a cube. Cuboidக்கு என்ன? L into B into H. ஸ்பியருக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் 4/3 பை ஆர் கியூபா? எஸ், 4, அதாவது கியூப், அதாவது ஸ்பியருக்கு என்ன? 4/3 பை ஆர் கியூப். சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஸோ திரும்ப ஒரு problem. Find the volume of the following. Pi is equal to 22.7. இப்போ கியூப்னா என்ன? 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27, கரெக்டா? எஸ். அடுத்து என்ன? The cylinder whose radius is 3 meter and height is 7 meter. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க? பை ஆர் ஸ்கொயர் ஹெச், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை என்ன? 22/7 into 3 into 7, 198 meter cube. The volume of liquids. ஸோ லிக்விடோட வால்யூம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். லிக்விடை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்? இப்போ லிக்விடுக்கு வந்து சம் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் அந்த லிக்விடுக்கு டெஃபினைட் ஷேப் இல்லை. நாம் எதில் ஊற்றுறோமோ அதோட ஷேப் அது எடுத்துக்குது. சாலிட் மாதிரி அதுக்கு அந்த ஷேப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மெஷரிங் சிலிண்டர்ஸ், பீக்கர்ஸை வச்சு தான் நம்ம லிக்விடோட குவான்டிட்டி 10 ml, 100 ml, 50 ml அந்த மாதிரி கண்டெய்னர்ஸை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரி இதை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ இந்த வால்யூம் ஆஃப் அ லிக்விட் வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ் ஃபில் இந்த கண்டெய்னர். இப்போ 100 mlனா 100 ml, 200 mlனா 200 ml அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்? ஒரு யூனிட்டை எம்எல்ன்னு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ யூனிட்டை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்னா எம்எல். 1 லிட்டரை நம்ம எப்படின்னு சொல்கிறோம்? 1000 cc ஆர் 1000 centimeter cube. 1000 ml 1 லிட்டர். ஸோ 1 லிட்டரை 1000 cc ஆர் 1000 centimeter cube. 1 லிட்டரை 1000 ml அப்படின்னு சொல்கிறோம். 1000 ml 1 லிட்டர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் அன் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ், இது வந்து ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ். இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். இப்போது த வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப் வந்து அந்த கேஸ் ஆஃப் த ஏரியா வச்சு தான் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து யூஸிங் த மெஷரிங் சிலிண்டர் அண்ட் வாட்டரை வச்சு இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, ஒரு 2 இது எடுத்துக்கிட்டாங்க, அதில் தண்ணி ஊற்றுனாங்க மெஷரிங் சிலிண்டரில்.
அதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை மார்க் பண்ணி அதை வந்து V1 வச்சுக்கிட்டோம். அப்புறமா கல்லை வந்து ஒரு த்ரெட்டை கட்டி ஊற்றும் போது அதோட லெவல் மேலே ரைஸ் ஆகுது, அது V2. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்டோனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுமோ V2 மைனஸ் V1 பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் அது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து மெஷர்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியை 2 வகையாக பிரிக்கிறோம், டிரைவ்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை 2 வகை, அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து மெஷரிங் வெரி லாங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல், லைட் இயர், அப்புறமா டென்சிட்டி, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், ரிலேஷன் பிட்வீன் த டென்சிட்டி, வால்யூம், மாஸ், அது எல்லாத்தையும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் த டென்சிட்டியை பார்த்துட்டோம். அதாவது மெஷரிங் த லாங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். டென்சிட்டி வந்து டெஃபினிஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் இட்ஸ் யூனிட், டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், ரிலேஷன் பிட்வீன் த டென்சிட்டி அண்ட் த வால்யூம், மாஸ். நெக்ஸ்ட் வால்யூம் வந்து வால்யூம் ஆஃப் irregular, வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ், வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ். வால்யூம் ஆஃப் தட் இஸ் லிக்விட்ஸை வந்து மெஷரிங் சிலிண்டர் அண்ட் லிட்டரை வச்சு அளக்குறோம். ஆனால் வால்யூம் ஆஃப் irregular ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். ஏரியா வந்து ஏரியா ஆஃப் irregular அண்ட் ஏரியா ஆஃப் ரெகுலர். ஏரியா ஆஃப் irregularக்கு கிராஃபிக்கல் மெத்தட் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டியோட யூனிட்ஸ் வந்து டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நம்மளுக்கு இது கேட்கலாம், டூ யூ நோவில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா போன டெட்டு கூட கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸை நம்ம சம்மதர் யூனிட்ஸ்லேயும் மெஷர் பண்ணலாம், அதாவது எம்எல், லிட்டரு, அதை தவிர இப்போ வந்து கேலன்ஸ், அவன்ஸ் அண்ட் காட்ஸ். 1 கேலன்னா 3785 ml. ஸோ 1 கேலன்னா எவ்வளோ? 3785 ml. அப்போ 1 ounce என்னது? 30 ml. அப்போ 1 quart 1 liter. ஸோ 1 gallon என்னது? 3785 ml. 1 ounce 30 ml. 1 quart 1 liter. நெக்ஸ்ட் ஒன் வந்து டென்சிட்டி எப்படி சொல்லலாம்? டென்சிட்டி என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் நம்ம பீக்கரில் ட்ராப் அதாவது பீக்கர் ஃபுல்லாக வாட்டரை போட்டாச்சு. வாட்டரில் வந்து ஒரு அயன் பாலை உள்ளே போட்டோன்னே வாட்டருக்குள்ளே போயிடுச்சு, முழுகிடுச்சு. ஆனால் கார்க் வந்து சிங்க் ஆகிட்டு மேலே மிதந்துன்னு இருக்குது. அது எதனால்? ஸோ இப்போ அயன் பால் சிங்க், அதாவது ஃபுல்லாக முழுகிடுச்சு, ஃப்ளோட் இன் த வாட்டர். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? வாட்டர் அதாவது ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் வாட்டரில் முழுகிரும், லைட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் மெட்டல் காயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மெட்டல் காயின் வந்து ஹெவி, அதாவது லைட் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் அது என்ன போயிடுச்சு? உள்ளே முழுகிடுச்சு. ஆனால் வுட்டு காயினை விட அதிக வெயிட்டு, ஆனால் என்னது? மிதக்குது. ஸோ அப்போ தான் என்ன நம்மளுக்கு தோணுது? கான்செப்ட் ஆஃப் டென்சிட்டி வருதா? ஓகே. இப்போது ஃப்ரம் இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, உடன் பிளாக், அதாவது உடன் பிளாக் என்ன ஆச்சு? அவங்க வந்து உடன் பிளாக் பார்த்தீங்கன்னா ஆக்குபைஸ் மோர் வால்யூம் தேன் த அயன் பால். அயன் பாலை விட உடன் பிளாக் அதிகமாக ஏரியாவை ஆக்குபைஸ் பண்ணுது. சேம் மாஸ் தான், ரெண்டுமே சேம் சைஸ் தான், சேம் சைஸு. இது உடன் பிளாக் வந்து லைட்டர் தேன் அயன் பாலை விட லைட்டர் தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா லைட்னஸ், ஹெவினஸ் அந்த பாடி இருந்தால் டென்சிட்டியை வச்சு தான். மோர் மாஸ் வந்து பேக் ஆகிருந்தால் அது உள்ளே போயிடும், கிரேட்டர் டென்சிட்டி. ஸோ அயன் பாலில் வந்து நிறைய மாஸ் இருக்கிறதுனால அது உள்ளே முழுகிடுச்சு. ஆனால் அந்த உடன் கார்க்கில் என்ன இல்லை, அவ்வளோ டென்சிட்டி இல்லை, அதாவது மோர் பேக்கடு கிடையாது. ஸோ டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மேலே மிதந்துருக்கு. ஸோ டென்சிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? mass of the substance contained in unit volume. So mass of the substance contained in unit volume. If the mass of the substance is m and the volume is v, so density is equal to mass by volume. So m by v அப்படின்னு சொன்னால் இதோட யூனிட் என்ன? இதோட யூனிட் வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். சிஜிஎஸ்ல வந்து கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மாசஸ். இப்போ டிஃப்ரெண்ட் மாசஸில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? டிஃப்ரெண்ட் மாசஸ்
ஸோ மோர் டென்சிட்டி வந்து இருந்ததுன்னா அது டென்சர், கம்மியாக இருந்ததுன்னா லெஸ்ஸாக இருந்ததுன்னா ரேரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நாம் இதை பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத. ஸோ டென்சிட்டி ஆஃப் சம் காமன், இது கேட்கலாம். கேஸ், ஏர் 1.2 தான் அதோட டென்சிட்டி, கிலோகிராம் மீட்டர் பெர் கியூபா. அண்ட் லிக்விட் பார்த்துக்கிங்கன்னா கெரோசின் வந்து 800, வாட்டர் வந்து 1000, மெர்க்யூரி வந்து 13,600. ஓகே, 13,600. வுட்டு சாலிட் எடுத்துக்கோங்க, வுட்டு வந்து 770, அலுமினியம் வந்து 2700, அயர்ன் வந்து 8000, சாரி ஒரு நிமிஷம் சாரி, வுட்டு வந்து 770, அலுமினியம் வந்து 2700, அயர்ன் வந்து 7800, காப்பர் 8900, சில்வர் that is 10,500, கோல்ட் 19,300. இது கேட்கலாம். இன்னொரு தடவையும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். கேஸ், ஏர் வந்து 1.2, கெரோசின் லிக்விட் இல்லை கெரோசின் வந்து 800, வாட்டர் 1000, மெர்க்யூரி 13,600, சாலிட் அலுமினியம் 2000, சாரி சாலிட்ஸில் வந்து வுட்டு 770, அலுமினியம் 2700, அயர்ன் 7,800, காப்பர் 8,900, சில்வர் 10,500, கோல்டு 19,300. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு டயக்ராம் முக்கோணமாக கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. டென்சிட்டி மாஸ்ன்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், டென்சிட்டி அதாவது மாஸ்ன்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். அப்போ டென்சிட்டின்னா என்னது? மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூம்னா என்னது? மாஸ் பை டென்சிட்டி. ஸோ மாஸ் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி என்ன? மாஸ் பை வால்யூம். வால்யூம்னா மாஸ் பை டென்சிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணியும் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிட் சிலிண்டர் வந்து மாஸ் 280 கிலோகிராம்ஸ், அதோட வால்யூம் வந்து 4 மீட்டர் கியூப். ஃபைண்ட் த டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர். ஸோ டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 280. வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. ஸோ 280 by 4 is equal to 70 கிலோகிராம். Okay, next வந்து a box is made up of iron and it has a volume of 125 centimeter cube. Find its mass if the density of the iron is 7.8 that is gram per centimeter cube. இப்போ டென்சிட்டினா என்னது? மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் தான் நம்மளுக்கு தேவை. மாஸ் என்ன? மாஸ் தான் நம்மளுக்கு தேவை. வால்யூம் டென்சிட்டி இருக்குது. 125 into 7.8 gives 975. Okay, next we move on to the do you know portion. இதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்டர் வந்து மோர் டென்சிட்டி இருக்குது ஆயிலை விட. குக்கிங் ஆயில், கேஸ்டர் ஆயில். ஸோ கேஸ்டர் ஆயிலோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ வாட்டருக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்குது குக்கிங் ஆயில் கேஸ்டர் ஆயிலை விட. ஆனால் கேஸ்டர் ஆயிலோட டென்சிட்டி 961 கிலோகிராம் மீட்டர் கியூப். ஆனால் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் இன் ஆயில் போட்டால் வாட்டர் வந்து மூழ்கிடும். இப்போ ஆயிலில் ஒரு ட்ராப் போட்டோம்னா அது மூழ்கிடும். ஆனால் அதுவே வாட்டரில் ஆயிலில் ஒரு ட்ராப் போட்டோம்னா அது மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ ஆயில்ஸ் ஆர் டென்சர் தேன் வாட்டர். ஆயில் வந்து டென்சர் தேன் வாட்டர். ஸோ இங்கே இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் வந்து the sphere is made from copper whose mass is 3000 kg. If the density of copper is that is 8900, find the volume. So volume கேட்டிருக்காங்க. mass by density 3000 by 8009, 30 by 89, 0.34 meter cube. மெஷரிங் த லார்ஜ் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து தூரத்தில் இருக்கிறத நம்ம மெஷர் பண்ணோம். இது கிட்டேக்கு கிலோமீட்டர்னு சொல்லியாச்சு. இப்போ ஸ்பேஸ்லலாம் போனால் எப்படி சயின்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே 2 யூனிட்ஸ் இருக்குங்க, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், நம்மளுக்கு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்மளுக்கு தெரியும். சன்னு வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸு எவ்ரிடே இருக்குது. அண்டு சன்னை எர்த்து வந்து சுற்றிட்டே வருது. இப்போ இந்த எர்த்துக்கும் இது பாருங்கள், இந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறது வந்து பெரிஹீலியான். அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நிமிஷம்.
ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 147.1 மில்லியன் கிலோமீட்டர். இது வந்து ஷார்ட், இதை பெரிஹீலியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 152.1 மில்லியன் கிலோமீட்டர் இது வந்து அப்ஹீலியான், இது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இந்த இதை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நாம் கேல்குலேட், இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னா, அதாவது அப்ஹீலியான் அண்ட் பெரிஹீலியான ஆவரேஜ் எடுத்தோம்னா நம்மளுக்கு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் கிடைக்கிது. ஸோ அப்போது அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அப்போ அந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் த சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 AU is equal to 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதை நாம் 149.6 into 10 to the power of 6 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா 1.496 into 10 to the power of 11 மீட்டர்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணலான்னா லைட் இயர். லைட் இயர் இப்போ வந்து நியரஸ்ட் அவர் சோலார் சிஸ்டத்துக்கு நியரஸ்டான இருக்கிறது வந்து ப்ராக்சிமா சென்டரி என்ற ஒரு ஸ்டார். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2,68,770 AU. இதை நாம் இது மெஷர் பண்ணி டிஸ்டன்ஸை வச்சு நம்ம சொல்லியாச்சு. ஆனால் இதை சொல்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால் ஸ்பெஷல் யூனிட்ஸாக அஸ்ட்ரானமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம லைட் இயர்னு சொல்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுற யூனிட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், லைட் இயர்ன்றதை சொல்கிறோம். லைட் இயர் அது வந்து டீப் ஸ்பேஸில் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லைட் இயர். இப்போ வந்து லைட் வேக்யூமில் ட்ராவல் பண்ணுற யூனிட், அதாவது கான்ஸ்டன்ட் என்னென்னா 3 into 10 to the power of 8 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ திஸ் மீன்ஸ் அதாவது 3 அந்த டிஸ்டன்ஸ் லைட் ட்ராவல்ஸ் வந்து 3 into 10 to the power of 8 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஒரு வருஷத்துக்கு, அதாவது லீப் இயர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டேஸ், 365 டேஸ். ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர், 24 ஹவர்ஸ். ஓகே, 24 ஹவர்ஸ். ஈச் ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ், 60 மினிட்ஸ். ஈச் மினிட்ஸ்க்கு எத்தனை, 60 செகண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணலாமா, 365 into 24 into 60 into 60 நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 3001, that is 3000.153 into 10 to the power of 7 seconds இவ்வளோ கிடைக்குது. இதை நாம் 3 into 10 to the power of 8ஓட 3.153 into 10 to the power of 7 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 9.46 into 10 to the power of 15 கிடைக்குது. அப்போது ஒரு லைட் இயரோட, அப்போது நாம் ஒரு லைட் இயரை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் த வேக்யூம் டியூரிங் த பீரியட் ஆஃப் 1 year. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் லைட் ட்ராவல் ஆயிருக்கோ அதுதான் லைட் இயர்ன்றது டிஃபைன் பண்ணுறோம். அப்போது ஒரு லைட் இயருக்கு வந்து 9.46 into 10 to the power of 11, that is 15 மீட்டர். 9.46 into 10 to the power of 15 மீட்டர் in terms of light year. இந்த ப்ராக்சிமா செனாட்டரிக்கு தானே சொன்னோம் 2,68,770, அதோட இது பார்த்திங்கன்னா 4.22 லைட் இயர்ஸ். எர்த்துக்கும் சோலார் சிஸ்டத்தோட டிஸ்டன்ஸ் வந்து செனட்டரி, அதாவது ப்ராக்சிமா செனட்டரியோட டிஸ்டன்ஸ் வந்து 4.22 லைட் இயர்ஸ். அப்போ எர்த் அண்ட் சோலார் சிஸ்டத்துக்கு இருந்து சொல்கிறாங்க. ஸோ எர்த்து வந்து 25,000 லைட் இயர்ஸ் இருக்கான். இந்த கேலக்டிக் சென்டர், அவே ஃப்ரம் கேலக்டிக் சென்டரில் இருந்து 25,000 லைட் இயர்ஸ் இருக்குது எர்த்தில். இப்போ நம்ம புக் பேக் கொஷின்ஸை பார்த்துடலாம். ஓகே, which of the following is a derived quantity, area, and the area is obtained from the length, so it is a length into breadth, so it is a derived quantity. Which of the following is correct? 1 liter is equal to 1000 cubic centimeter. SI unit of density வந்து kilogram per meter cube. Okay, அதாவது the two spheres have the
have the mass and the volume in ratio 2:1. And the ratio of the density என்னவா இருக்கும் 2:1 தான். ஓகே, மாஸ் டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். ஸோ 2/1 அது மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஸோ டென்சிட்டி 2:1, 1:1 வரும், 2/1. ஓகே, த லைட் இயர் இந்த யூனிட் வந்து டிஸ்டன்ஸை வச்சு தான். ஸோ லைட் இயரோட யூனிட் வந்து டிஸ்டன்ஸை வச்சு தான், ஆனால் டைமை வச்சு கிடையாது. நெக்ஸ்ட் fill in the blanks. Fill in the blanks பார்த்தீங்கன்னா the volume of irregular objects are measured using the law of flotation or displacement of water வச்சு. ஓகே, 1 cubic meter is equal to 10 to the power of 6 cubic centimeter. Density of mercury is 13,600 kilogram meter per cube or 13.6 gram per centimeter cube. 1 astronomical unit is equal to 1.496 into 10 to the power of 11 meter or 149.6 into 10 to the power of 6 kilometer. But the answer is 1.496 into 10 to the power of 11 meter. The area of a leaf can be measured using graph sheet. Okay, next, true or false. The region covered by the boundary of a plane figure is called its volume. False. அது என்னது? ஏரியான்னு சொல்வாங்க அந்த ரீஜனை. The volume of liquids can be found using measuring cylinder. True. Water is denser than kerosene. True. That is why the kerosene floats on the water. Okay. A ball of iron floats in mercury. True. So mercury is denser than iron. So the iron float in the mercury. The substance which contains less number of molecules per unit volume is said to be denser. False. A substance which contains more mass or more molecules per unit volume is to be denser. Match the following. So area meter square, distance light year, density kilogram meter cube, volume meter cube, mass kilogram. Next, area plane figure, that is aeroplane plane figure. Length rope, density gram cubic meter, volume measuring jar, mass amount of the substance. Mass வந்து amount of the substance, volume வந்து measuring jar, density வந்து gram per centimeter cube, length வந்து rope, area வந்து plane figures. Arrange the following in correct sentence. 1 liter 100 cc, 10 liter 10 cc, 10 cc 100 cc, 1 liter 10 liter. Copper, aluminium, gold, iron. So arrange the, that is increasing orderல போட்டிங்கன்னா அலுமினியம் வந்து 2.7 கிலோ, that is gram per centimeter cube. அயன் வந்து 7.8 gram per centimeter cube. காப்பர் வந்து 8.9 gram per centimeter cube. கோல்டு வந்து 19.3 gram per centimeter. So aluminium, iron, copper, gold is the correct order. Use the analogy. Area, volume, that is area meter square, volume meter cube, liquid liter, solid cubic meter, cubic meter, solid வந்து cubic meter or cubic centimeter கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து cubic meter தான் கரெக்டு. வாட்டர் கெரோசின், வாட்டர் கெரோசின். அப்போ டேஷ் இஸ் அலுமினியம், அலுமினியம்னா வாட்டர் வந்து கெரோசின். சிமிலர்லி அலுமினியத்துக்கு வந்து அயன், அயன் அலுமினியம். ஸோ வாட்டர் கெரோசின்னா அயன் அலுமினியம். Assertion reason. The volume of a stone is found using a measuring cylinder. Reason. The stone is an irregular shaped object. The stone is an irregular shaped object. இங்க வந்து both A and reason are true and reason is the correct explanation of assertion. Wood floats in water. True. Water is a transparent liquid. Assertion பார்த்தீங்கன்னா assertion true, reason true, but ரெண்டுமே correct explanation கிடையாது. Okay, not the correct explanation, பொருந்தலை. Okay, so both assertion and reason are true, but the reason is not the correct explanation for the assertion. Next, assertion. Iron ball sinks in water. Water is denser than iron. True. Reason false. So assertion is true, but reason is false. So iron sinks because the iron is denser than water.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.